கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு சில வசனங்களை வேதத்திலிருந்து தியானிக்கலாம். பொதுவா ஆராதனை அப்படின்னாலே ரெண்டு விஷயம் தான். ஒரு விஷயம் முஸ்லியா பிரதர் சொல்றதை நம்ம கேட்டோம். தேவன் நமக்கு என்ன செய்தார்? நம்ம அவருக்கு கைமாறு திருப்பி என்ன செய்யறோம்? கைமாறு அதுக்கு எதிர்பார்க்கறது இல்ல. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் நமக்கு என்ன செஞ்சாரு? நமக்காக ஜீவனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சிந்திச்சோம். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவரு பிரியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு நம்ம நம்மள ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத குறித்து கேட்டோம். இது காரியம். அவர் நமக்கு என்ன செய்தாரு? நம்ம அவருக்கு என்ன செய்கிறோம்? அப்படிங்கிறது. 2வது காரியம், ஆராதனையோட 2 கான்செப்ட்ல ஒண்ணு இது. 2வது ஒண்ணு, அவர் நமக்கு அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? 2 காரியம் தான். அவர் நமக்கு என்ன செஞ்சாரு? நம்ம என்ன அவருக்கு செய்யறோம்? அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இந்த 2 காரியத்தை நம்ம உணர்ந்து ஆராதிக்கும் போதுதான் அந்த ஆராதனை பயனுள்ளதா இருக்கும். மற்ற நேரத்துல நம்ம கேட்கிற செய்தி, நம்ம வாசிக்கிற வேதவசனம் அது எல்லாமே வித்தியாசம். ஆனா ஆராதிக்கும் போது இந்த 2 காரியம் தான் முக்கியமான காரியம். ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். 2வது காரியம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவர் எப்படிப்பட்டவர்? நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 29வது வசனம். பக்கம் 360. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பாருங்க. நிறைய இருக்கு. எப்படிப்பட்டவர்னு நம்ம கர்த்தரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத நம்ம தியானிக்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இறக்குற வரைக்கும் தியானிச்சாலும் அவர் எப்படிப்பட்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு முடிவுங்கிறது வரவே வராது. அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத நம்ம மரணத்துக்கு போற வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர் நம்ம வாழ்க்கையில நடக்கிற காரியங்களையும் வேதத்து வழியாகவும் நம்ம கேட்கிற செய்திகள் வழியாகவும் கேட்டுதான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசா தான் நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுப்போம். ஒரே கேரக்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட முடியாது. ஆனா இந்த ஒரு வசனம் இன்றைக்கு நம்ம தியானத்துக்காக நம்ம அவரை ஆராதிக்க முடியாது. அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு யூனிக்கான விஷயம். அவர் செய்ய மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. அவர் கேரக்டர் இல்ல. அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுல இது ஒரு கேரக்டர். அவர் பொய் சொல்றது இல்ல. 2வது தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறது இல்ல. சொல்லிட்டா ஓகே, அவ்வளவுதான். இது பத்தி அவரு கவலைப்பட மாட்டாரு. 3வது பாக்குறோம், மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்றார். சொல்லிட்டாருதான் செய்வாரு. அவர் மனசு மாற மாட்டேன் அப்படிங்கிறாரு. இந்த வசனம் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற ஒரு 3 குணங்களை, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற 3 குணத்தை சொல்ற இந்த வசனத்தை நம்ம பாக்குறோம். 1வது அவர் எப்படிப்பட்டவர்? இந்த வசனங்கள் போய் சொல்லுகிறது இல்லை, மாறுகிறது இல்லை, மனசாபப்படுகிறது இல்லை. அப்படி 3 பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வசனம் வர்றதுக்குரிய இந்த இடத்துல இந்த வசனம் ஏன் வந்துச்சு? இந்த வார்த்தை ஏன் வந்துச்சு? இந்த வார்த்தை வருவதற்குரிய சூழ்நிலை என்ன? ஏன்னா இவ்வளவு நாட்கள் ஆதியாகமத்துல இருந்து இது வரைக்கும் இவ்வளவு நாட்கள்ல இவ்வளவு ஒரு கடினமான ஒரு வார்த்தை, இப்படிப்பட்டவர் அப்படி பண்றது இல்ல, பண்ணுவாரு சொல்றத காட்டுறது பண்றது இல்ல, இப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலை ஏன் அங்க வந்துச்சு அப்படிங்கிற குறித்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்றது சாமுவேல் இந்த வார்த்தையை சவுலுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தை சாமுவேல் சவுல் கிட்ட சொன்னா அப்படின்னா, அதே அதிகாரம் 15வது அதிகாரத்துல 11வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். இப்ப இந்த வார்த்தை வர்றதுக்குரிய, சாமுவேல் கிட்ட இருந்து வர்றதுக்குரிய காரணம் இதுதான். கர்த்தரே மனஸ்தாபப்பட்டுட்டாரு. ஏன் மனஸ்தாபப்பட்டாருன்னா அதையும் சொல்றாரு, என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். சொல்லுன வார்த்தையை என்ன நிறைவேற்றல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சிருந்தோம். ராஜாவா தேர்ந்தெடுக்கும் போது, அபிஷேகம் பண்ணும்போது சாமுவேல் சொல்றான், நீ கில்கால்ல இரு, நான் பலி செலுத்துவேன், அதுக்கப்புறம் தான் நீ பெலிஸ்தருக்கு எதிராக போர் செய்ய போகணும் அப்படின்னு சொல்றான். அந்த கட்டளையை மீறி சவுல்
வெயிட் பண்ணி பார்க்கறான், சாமுவேல் வரவே இல்ல. வெயிட் பண்ணி பார்க்கறான், கூட இருக்கிற மக்கள்லாம் பிரிஞ்சு போறாங்க. இதுக்கு மேல எல்லா மக்களும் போயிட்டா நம்ம போயிட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தோன்னா, அவனே பலிய செலுத்தி சவுலே பலிய செலுத்திட்டு சாமுவேல் வந்து சொல்றான், 1 சாமுவேல் புத்தியீனமாய் செய்தி. அப்ப இது ஒரு தப்பு. வார்த்தையை விட்டு விலகியாச்சு. 2வது தப்பு என்னன்னா, இதே 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல 2வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு. சாமுவேல் மூலமா சவுலுக்கு சொல்லப்படுற வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது 2வது வசனம் 15வது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொன்னார். இங்க வாசிக்கிறோம், அமலேக்கிற மேல ஒரு குறை எப்பவுமே கர்த்தருக்கு இருந்துட்டே இருந்தது. அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சவுல் மூலமா அதை கொடுக்கணும். ராஜா ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அவன் மூலமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சவுல் கிட்ட இந்த வேலைய கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஆனா சவுல் செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா 9வது வசனத்துல சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துகளையும் முற்றிலும் அழித்து போட்டாங்க. அப்ப இங்க பாக்குறோம், அழிக்க சொல்லி ஒன்னும் மிச்சம் வைக்க கூடாது, ஃபுல்லா கிளீன் வாஷ் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவன் என்ன பண்றான், முதல் தரமான 2வது தரமான ஒரு சில ஆடு மாடுங்கள்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த ஆகாவையும் கொலை செய்யல, கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிற இந்த சம்பவத்தை பாக்குறேன். இத தெரிஞ்ச கர்த்தர் தான் சொல்றாரு, நான் இந்த மனுஷனை சவுல நான் ராஜா வாக்குனதுக்கு நான் மனஸ்தாபப்படுறேன். அதுக்கப்புறம் தான் இந்த வசனம் வருது. சவுல் வந்து எல்லாத்தையும் சொல்றான், நீ பண்ணதெல்லாம் தப்பு, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அது சவுல் கொடுக்கிற ரெஸ்பான்ஸ், கொடுக்கிற ரிப்ளை என்ன, எல்லாம் நான் கர்த்தருக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், எல்லாம் கொழுத்தது, எல்லாம் முதல் தரமானது எல்லாம் கர்த்தருக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவனே சேர்த்திக்கிறான். தடவை தப்பு செய்யும் போதும் அந்த பலியை செலுத்தும் போதும் சாமுவேல் வந்து கேட்டப்ப இதே வார்த்தையை தான் சொல்றான், நீங்க வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால்தான் நான் செஞ்சது சரியானதுதான், தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றான். இங்கேயும் நான் கர்த்தருக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், நான் செய்தது சரிதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறத பாருங்க. அப்பதான் புத்தியினமாய் செய்தி, இனி உங்களுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட போறது இல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போதுதான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கணும். அப்ப சிந்திச்சு பாருங்க, இந்த வசனம் வரதுக்குரிய சூழ்நிலை என்ன, அவரே சொல்றாரு, வார்த்தைகளை நான் சொன்ன கட்டளைகளை நீங்க விட்டு போயிருக்கீங்களே. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், சொன்ன கட்டளைகளை மீறி, அவர் சொன்ன வார்த்தைகளை மீறி இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி வசனங்கள் அவரிடத்திலிருந்து புறப்படுறதுக்கு நம்ம காரணமா இன்றைக்கு இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அவர் காட்டுற இறக்கம் பாருங்க. ஏன் சவுலை தேர்ந்தெடுக்கணும், ஏன் பென்யமீன் கோத்திரத்துல போய் ஒரு ராஜாவை தேடணும், யூதா கோத்திரத்துல இருந்து தானே வரணும். யூதர் ராஜசிங்கம் எழுந்திருந்தா நம்ம பாடுறோம், அதே போல யூதர் கோத்திரத்துல இருந்து தான் சிங்கம் வருவாரு அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருக்கு. அப்புறம் ஏன் பென்யமீன் கோத்திரத்துல ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும், ஏன் அந்த சந்ததி வரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம்னா, பென்யமீன் கோத்திரம், இந்த கோத்திரத்தை நம்ம நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 20வது வசனத்துல 20வது அதிகாரத்துல நம்ம வாசி பார்த்தோம்னா, அங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு லேவியன் இருக்கான், அவன் லேவியனுக்கு ஒரு மறுமனையாட்டி இருக்கா. அந்த மறுமனையாட்டியை கூப்பிட்டு அந்த மறுமனையாட்டியோட அப்பாவோட வீட்டுக்கு அந்த லேவியன் போறான். போயிட்டு வரும்போது இந்த பென்யமீன் கோத்திரம் இருக்கிற அந்த ஊர் வழியா அவங்க வரும்போது இருட்டாயிடுது, அங்க தங்குறாங்க. அங்க தங்கும் போது இந்த பென்யமீன் கோத்திரத்துல உள்ள ஒரு கூட்டம் அந்த மறுமனையாட்டியை கூப்பிட்டு அவளோட தவறு செய்து அவளை கொலை செய்தும் போடுறாங்க. அப்ப அந்த லேவியன் என்ன பண்றான், இதெல்லாம் நியாயாதிபதிகள் 19வது அதிகாரம் 20, 21 அதுல இருக்கும். ஒரு 12 துண்டா அந்த லேவியன் அந்த அவளோட மறுமனையாட்டியை வெட்டி 12 கோத்திரத்துக்கும் அனுப்பி விடுறான். இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? பென்யமீன் கோத்திரத்துல மக்கள் ஒரு சில மக்கள் இப்படி பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கள் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம, நாங்க உங்க மேலேயே போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக சொல்றாங்க. அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக பென்யமீன் கோத்திரம் எல்லா கோத்திரமும் ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஆனா இந்த பென்யமீன் கோத்திரம் மட்டும் அவங்களை எதிர்த்து போராட போகுது. இப்ப கர்த்தர்ட்ட கேக்குறாங்க, நீங்க போங்க நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு.
அப்ப அந்த பென்யமீன் கோத்திரம் ஃபுல்லாத்தையும் அவங்க அழிக்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன குரூப் மட்டும் ஒரு மலையில இருக்காங்க. அந்த குரூப் மட்டும்தான் இருந்து வந்து வேற இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் மக்கள் நாங்க யாரும் அவருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம். கர்த்தருடைய சமூகத்துல கில்கால்ல சொல்லிடுறாங்க. பலியிட்டு சொல்லிடுறாங்க. பொண்ணு கொடுக்க மாட்டோம்னா வேற கோத்திரத்துல, வேற ஜாதியில ஒரு சில பெண்களை எடுத்து அந்த ஒரு கோத்திரம் ஒரு சின்ன கோத்திரமா இருக்கு. அந்த கோத்திரம் தான் சின்ன கோத்திரத்துல அதெல்லாம் சவுல் சொல்லுவான், நான் எளிமையானவன், நான் சின்ன கோத்திரத்தை சேர்ந்தவன், என்ன போய் ராஜாவாக்குறீங்களே, நான் சிறுமைப்பட்டவனாச்சே அப்படின்னு சவுல் சொல்லுவான். அப்ப அந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலையில யாரும் இல்லாத நிலையில தள்ளப்பட்ட அந்த ஒரு சின்ன பென்யமீன் கோத்திரத்துக்கு ஒரு உருவாக்குதல், ஒரு உண்டாக்குதல், அதுக்கு ஒரு கிருபையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பென்யமீன் கோத்திரத்துல நம்ம சவுல் அவரு தெரிந்து கொள்கிறார். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மளும் நிறைய உலக பிரகாரமான காரியங்கள் அடிபட்டு உதப்பட்டு நம்ம வந்திருக்கோம். நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். பென்யமீன் கோத்திரத்துக்கு அன்னைக்கு கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறார். நம்ம அந்த கிருபையை எப்படி பயன்படுத்துறவர்களா இருக்கும்? நீ தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரத்தை பத்தி பேசவே மாட்டார். 10 கோத்திரம் தனியா இருக்கும். பெஞ்சமின் யூதா கோத்திரம் 2 தான் தனி. ஆனா ஒரு கோத்திரம் தான் சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் கர்த்தர் ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம் மட்டும் தான். பெஞ்சமினை கணக்கிலேயே சேர்க்கவே இல்லை. எப்படிப்பட்டவர்களா இருக்கு? இந்த மாதிரி வசனம் வருகிறதற்கு நம்ம காரணமா இருக்கும். இல்ல வார்த்தை சொல்ற மாதிரி அதன்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்கிறோமா? புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அதே பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து தான் சவுல் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த சவுல் தான் பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு சவுல், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சவுல். அந்த சவுல் பவுலா மாறினது. பவுலா மாறுறது அவரோட விருப்பம். பழைய ஏற்பாட்டுல அந்த சவுல் அவர் வார்த்தைக்கு சித்தமானது எதையுமே செய்யல. ஆனா புதிய ஏற்பாட்டுல அந்த பென்யமீன் கோத்திரத்துல வந்த இந்த சவுல் பவுலா மாறி ஆண்டவர் என்ன விருப்பப்பட்டாரோ அது எல்லாவற்றையும் முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டு சவுல போல இருக்குமா, இல்ல பழைய ஏற்பாட்டு சவுல போல இருக்குமா? பவுலா மாறி இருக்குமா, இல்ல சவுலாவே இருக்குமா? சிந்திச்சு பார்க்க. சரி, இன்றைக்கு இந்த வசனத்தை குறித்து நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து நம்ம முடிச்சிடலாம். முதலாவது பார்க்கிறோம் அவருடைய கேரக்டர்ல ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. அவர் ஏன் பொய் சொல்லாம இருக்கணும்? நம்ம அதை சிந்திச்சு பாக்குறதுல ஏன் பொய் சொல்லாம இருக்கணும்? என்னாகமம் 23வது அதிகாரம் எடுங்க. என்னாகமும் 23வது அதிகாரம் 19வது வசனம். என்னாகமும் 23வது அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? இங்க வாசிக்கிறோம், பொய் சொல்ல தேவன் காரியம் அவர் பொய் சொல்ல வேண்டாம், பொய் சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. நம்ம எல்லாம் மனுஷன். நம்ம மனசு மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க வசனம் தெளிவா சொல்லுது, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. ஏன்னா மனுஷன் மனம் மாறுவான் அப்படிங்கிறத தெளிவா சொல்றார். மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் செய்யாதிருப்பாரா? அவர் சொல்லிட்டு செய்யாம இருப்பாரா? எவ்வளவு காரியங்களை நமக்கு சொல்லியிருக்காரு. ஏதாவது நமக்கு செய்யாம போயிருக்காரா? அவர் பொய் சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டு செய்யாம விட்டுட்டாரு. நம்முடைய தவறுகள்னால, சகுல போல நம்முடைய தவறுகள்னால நம்ம தெரிஞ்செடுத்து ராஜாவா நிறுத்தினாலும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நிறுத்தினாலும், நம்ம என்ன பண்றோம்? இந்த சவுல போல ஆண்டவர் பிரியம் இல்லாம போய் வாழ்ந்து நம்ம பள்ளத்துல விழுந்துடும். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பொய் சொல்றதுக்கு அவர் மனுஷன் இல்ல, ஒரே நிலையில தான் இருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்துல நம்ம மனுஷனா இருந்து தேவன் பொய் சொல்ல மாட்டாரு, அவர் மனுஷன் இல்லைன்றோம். நம்ம மனுஷனா இருந்து என்னென்னலாம் செய்யறோம் சிந்திச்சு பாருங்களேன். இதோ வந்துட்டு ஆண்டவரே, இந்த ஒரு விஷயத்த மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, நான் கண்டிப்பா வந்துருவேன். இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு வேலையை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்துருவேன். இது மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க. இப்படியே சொல்லி 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 சொல்லிதான் நம்ம போய்கிட்டவே இருக்கவே ஒழிஞ்சு ஆண்டவருக்கு பிரியமா, ஆமா ஒண்ணு கிடைச்சா, ஆமா ஆண்டவரை நீங்க செஞ்சுட்டீங்க, நீங்க உண்மையான தேவன், நீங்க பொய் சொல்லல அப்படின்ட்டு நம்ம அவரை தேடுறது இல்லை, அவரோட ஒன்றி போறது இல்லை. மாறாக இந்த வந்துட்டேன்னு சொல்லி நம்ம தான் பொய்ய மாத்தி மாத்தி சொல்லிட்டு இன்னும் அவர் கூட போகாமே இருக்கும். இன்னும் அநேக பேர் உண்டு. எல்லாத்தையும் விட்டுறேன் ஆண்டவரே, இந்த வருஷம் தொடங்கிருச்சு, இனிமேல் நான் எதையுமே தொட மாட்டேன், எந்த தப்பையும் நான் செய்ய மாட்டேன். சிந்திச்சு பாருங்க, எத்தனை முறை அந்த மாதிரி சொல்லியிருக்கோம்.
எத்தனை முறை இனிமேல் நான் அதை தொட மாட்டேன், இனிமேல் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், எத்தனையோ முறை சொல்லியிருப்போம். ஆனா அதை நம்ம ஃபாலோ பண்ணிருப்போமா? ஆனா மனுஷனால அது முடியாது. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. மனம் மாற மனுஷன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. நம்ம அநேக நேரத்துல தவறி போயிருக்கலாம். அதான் நான் சொன்னேன், தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கலாம், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். அதை சிந்திச்சாதான் உண்மையான ஆராதனை. அவர் பொய் சொல்லாதவரா இருக்கிறாரு, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். திருப்பி திருப்பி அவர்கிட்டே பொய் சொல்றோமா? நம்ம ஏமாத்திட்டு இருக்கோமா? சிந்திச்சு பாருங்க. அவர் பொய் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவர் மனுஷன் இல்ல. இரண்டாவது காரியம், 1 யோவான் 1வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். 1 யோவான் 1வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. இப்ப இங்க வாசிக்கிறோம், அவர் ஏன் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னா, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இருள் இல்லை அப்படின்னா அவர்கிட்ட தப்புங்கிறது இல்ல. முதல் காரியம், அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பரிசுத்தம், எந்த தவறும் எந்த தப்புமே அவர்கிட்ட இல்ல. அதான் சொல்றேன், இருள் என்பது கொஞ்சம் கூட அவர்கிட்ட இல்ல. அவர் தப்பு செய்யறதுக்கு, தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. அததான் இருள் இல்ல, வாய்ப்பே இல்ல. ஒளி மட்டும்தான் இருக்கு, அவர் வெளிச்சம் மட்டும்தான், அவர்கிட்ட பரிசுத்தம் மட்டும்தான் இருக்கு. அவர் தவறு செய்வதற்கு வாய்ப்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. அப்ப அவரு பொய் சொல்லணுங்கிற, ஏன்னா ஒரு மனுஷன் தப்பு செஞ்சாதான் அதை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொய் சொல்லணும். ஆனா இங்க வாசிக்கிறோம், தேவன் ஒளியா இருக்கிறாரு, அவரது தப்பு எரர் 0% எரர். எரர்ங்கிற தப்புங்கிறது 1% கூட இல்லை, 0.5%, 0.1% கூட எரர்ங்கிறது இல்லை. அப்ப அவர் பொய் சொல்லணும்னு அவசியமும் அவருக்கு இல்லை. முதலாவது பார்த்தா அவன் மனுஷன் இல்லை பொய் சொல்றதுக்கு. ரெண்டாவது பார்க்கணும், அவர் ஒளியா இருக்கிறாரு, அவர்கிட்ட இருள் என்பதே இல்லை, அவர்கிட்ட தவறு என்பதே இல்லை. அதனால அவர் பொய் சொல்லணுங்கிற சூழ்நிலை அவருக்கு வந்தது இல்லை, அவர் சொல்லவும் மாட்டாரு, அதுக்குரிய சூழ்நிலை அவருக்கு வரப்போறதும் கிடையாது. ஆனா அடுத்த வசனமே சொல்லுது, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். அதே 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுறவர்களா இருப்போம். தெளிவா போட்டுருக்கு நம்ம எப்படி இருக்கோம். நம்ம அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், ஆமா நான் ஆண்டவரோட பிள்ளை, நான் அவரை தான் ஆராதிக்கிறேன், அவருதான் என் தெய்வம், நான் எல்லா நேரமும் ஜெபிக்கிறேன், எல்லா நேரமும் வேதம் வாசிக்கிறேன், எல்லாம் பண்றேன், இப்படி சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களா இருந்தார், இன்னமும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னா நாம் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அப்ப சிந்திச்சு பாருங்க, தேவன் எப்படிப்பட்டவரா இருக்க, 1% கூட அவருடைய தவறு இல்லை. நம்ம அவரை ஃபாலோ பண்றோம், இயேசு கிறிஸ்துவோட நெருங்கி போய் அவரை போல மாறணும் அப்படிங்கிறது ஆகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. நான் அந்த ஒளியில தான் நடக்கிறேன், அந்த ஒளி தான், அந்த வசனத்தை வச்சுதான் நடக்கிறேன் சொல்லியும் அநேக முறை நம்ம விழுந்து போறதும், நம்மள நாமே சீர்தூக்கி பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போம். தேவன் ஒளியா இருக்கிறார், அதனால அவர் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த ஒளியில இருந்து நம்ம பொய் சொல்லாம இருக்கிறோமா? நடக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி நம்ம ஏமாத்திட்டு இருக்கோமா? சிந்திச்சு பார்ப்போம். 3வது காரியம், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் பொய் சொல்லக்கூடாது? ஏன் அவருக்கு வாய்ப்பு இல்ல பொய் சொல்லணும்ன்றது? அவர் வல்லமை உள்ள தேவன். சங்கீதம் 33வது அதிகாரம் எடுங்க. சங்கீதம் 33வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சங்கீதம் 33:6 கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பூமி எல்லாம் அவருடையது, பூமியும் அதன் நிறைவுகளும் அதில் உள்ள குடிகள் எல்லாம் அவருடையது. அதை உண்டாக்கினதும் அவரு, எல்லாமே அவருடையதா இருக்கு. அவர் சொல்ல ஆகும்,
அவர் கட்டளையிட நிற்கும். எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. இவ்வளவு வல்லமை உள்ளது. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னாதான் ஆகும், அவர் சொல்லலன்னா நிற்கும். அவர் கட்டளை கொடுத்தாதான் எல்லாமே நடக்கும். நான் யோபு கிட்ட சொல்லும் போது நிறைய முறை சொல்லியிருக்கேன். யோபை பார்த்து கேட்கும்போது சொல்லுவாரு, கடலுக்கு தாப்பால் கதவு போட்டு தாப்பால் போட்டு வச்சிருங்க, இது வரைக்கும் தான் வரணும், இதை மிஞ்சி நீ வரக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன், இத பத்தி உனக்கு ஞானம் இருந்தா நீ சொல்லு. இப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அதனால இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் அவர் பொய் சொல்லணுங்கிற சூழ்நிலை அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் சங்கீதம் 50ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஆடு மாடு இந்த உலகத்துல உள்ள எல்லாமே என்னுடையது. நான் உன்னுடைய பலிகளுக்காக நான் பிரியப்படுகிற தேவன் அல்ல. என் முன்னாடி நீங்க பெருசா நீங்க உங்க பக்திவானா காட்டிக்கணும், நீங்க என் முன்னாடி ஷோ காட்டணும், எந்த வித அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாம் என்னுடையது. நான் பசியா இருந்தா நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாம் என்னுடையது. பூமியும் அது நிறைவுகளும் அவருடையது, எல்லாம் அவருது. அவர் சொல்ல ஆகும். அவர் வல்லமை உள்ள தேவன். இப்ப இத்தகைய வல்லமை உள்ள தேவன் நம்மிடத்துல வந்து நம்ம கிட்ட வந்து பேசி நம்ம கிட்ட போய் சொல்லணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. நம்ம கிட்ட சொல்லிட்டு, முதல்ல வாசிச்சோம், சொல்லிட்டு அதை செய்யாம இருக்கணும்னா அவருக்கு அவசியம் கிடையாது. அநேக முறை நம்ம செய்கிற காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம அவரை விட்டு விலகி விலகி போய்தான் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிறத தவிர, அவர் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய நிலையில இருந்து என்னைக்குமே அவர் கீழே வந்ததே இல்லை. ஆக பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு அவர் ஏன் பொய் சொல்ல மாட்டார், ஏன் பொய் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறதுக்கு 3 காரியங்களை பார்த்தோம். அவர் மனுஷன் அல்ல, 2வது அவர் ஒளியாய் இருக்கிறார், 3வது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். 4வதா பார்க்கும்போது ஏன் அவர் பொய் சொல்லக்கூடாது, ஏன் பொய் சொல்லாம இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவன். எடுத்துங்க ஏசாயா 46வது அதிகாரம். ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 46வது அதிகாரம் 10வது வசனம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனைகள் நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொன்னார். இங்க வாசிக்கிறோம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம். அதாவது முடிஞ்ச விஷயங்களும் எனக்கு தெரியும். நம்ம சிம்பிளா யோசிச்சு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 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 மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள நம்மளுடைய தாத்தா பாட்டி எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி உள்ள பரம்பரை யாருன்னு கேட்டா நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்க இருந்தோம்னு கூட நமக்கு தெரியாது. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் நீங்க வாசிக்கிறோம், அந்தத்திலிருந்து ஆதியிலிருந்து என்ன நடந்ததோ எல்லாமே எனக்கு தெரியும். பூர்வ காலத்துல என்ன நடக்க போகுது, எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது, இது எல்லாவற்றையும் நான் அறிந்த தேவன், இது எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய தேவன். சிந்திச்சு பாருங்க எப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சங்கீதம் 139ல வாசிச்சீங்கன்னா, எங்கேயும் போக முடியாது, உங்களுடைய மறைவுக்கு நேராக உங்களுடைய கண்களுக்கு மறைந்து நான் எங்க போக முடியும், சங்கீதக்காரன் சொல்றது நம்ம அங்க வாசி. எங்க போய் படுக்கையை போடுவேன், சூரியனோட செட்டைகளை எடுத்து நான் உயர பறந்தாலும் அங்கேயும் நீங்க இருப்பீங்களே, பாதாளத்துக்கு போனாலும் இருப்பீங்களே. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய எண்ணங்களை, அதே சங்கீதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அவர் அறிகிறவர். நம்ம என்ன பேச போறோம், நம்ம பேசுறது நம்ம வாயிலிருந்து வரும்போதுதான் தெரியும். ஆனா நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவருக்கு அது எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட தேவன் எதற்கு போய் சொல்லணும். ஆனா நம்முடைய சூழ்நிலை என்ன, எதிர்காலத்தை குறித்து நம்ம நடந்ததை ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனா மனிதன், தேவன் எல்லாவற்றையும் நடந்தது நடக்க போறது எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன், முன்னில இருந்தே அறிந்திருக்கேன்னு சொல்றாரு. நமக்கு நடந்தது ஒரு சில காரியங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்கு மேல நமக்கு தெரியாது. ஆனா நடக்க போறதுதான் நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம், அது நமக்கு தெரியாதுன்னு வேதமும் சொல்லுது. பிரசங்கி 8வது அதிகாரம் 7வது வசனம், பக்கம் 797.
பிரசங்கி 8வது அதிகாரம் 7வது வசனம். இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே, அது இன்ன விதமாய் சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு யாரால சொல்ல முடியும்? யாருக்கு தெரியும்? நம்மளோட சூழ்நிலை அதுதான். அடுத்தது இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது. நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே யோசிச்சு, ஒருவேளை இப்படிதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில செயல்படணுமோ, ஒருவேளை ஆண்டவர் இப்படிதான் செய்யணுமோ, ஒருவேளை ஆண்டவர் இதைதான் விரும்புறாரோ, ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இப்படி சிந்திச்சு அநேக நேரத்துல நம்ம தவறுகளை செய்யற மக்களா இருக்கும். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் தவறு செய்யணும்னு அவசியம் இல்லை, பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் மாத்தி பண்ணிட்டேன், இது இப்படி செய்யணும், எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்ற தேவன் கிடையாது. அதனால அவர் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து ஆதியிலிருந்து நடக்க போற வரைக்கும், எதிர்காலம் வரைக்கும், புதிய வானம் புதிய பூமி வரைக்கும் மனுஷனுக்கு அறிவிக்கிறார். இதுதான் நடக்க போகுது, ஏன்னா நமக்கு தெரியாது, அவர் அறிவிக்கிறார். இப்ப இது உள்ள காலகட்டத்துல என்ன நடக்குங்கிறது, அது என்ன பண்ணி வச்சிருக்காருங்கிறது பிரசங்கில நம்ம வாசிக்கிறோம். அதே பிரசங்கி 7வது அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கி 7வது அதிகாரம் 14வது வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்து தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார். அதாவது நன்மை தீமை, நன்மை தீமை, நன்மை தீமை. ஒரு நேரம் கஷ்டம், ஒரு நேரம் நல்லது, ஒரு நேரம் கஷ்டம், ஒரு நேரம் நல்லது. நன்மை தீமை ரெண்டுத்தையும் எதிரடையா வச்சிருக்காராம். ஏன் தீமை வருதுன்னு கேட்டாலும் நம்ம சொல்ல முடியாது, ஏன் நன்மை வந்து கேட்டாலும் நம்ம சொல்ல முடியாது. இது ரெண்டுத்தையும் எதிரடையா வச்சிருக்காரு. ஏன்? எப்பவுமே நம்ம தேவனை நம்பிக்கணும். இதே நமக்கு இந்த காலத்துல இதுதான் நடக்க போகுது, இந்த வயசுல இதுதான் நடக்க போகுது, நாளைக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, எதுக்கு இது எதிரடையா வச்சிருக்காரு அப்படின்னா, இது ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு போச்சு, நாளைக்குதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரை எதிர்பார்க்கணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. நானே என்ன பண்ணுவேன்? நாளைக்கு இது இப்படி நடக்க போதா, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையை நானே கொண்டு வந்து நானே யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப சிந்திச்சு பாருங்க, நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எல்லாவற்றையும் அறிந்த தேவன், எல்லாவற்றையும் எதிரடையா வைத்திருக்கிற தேவன், நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரியாது, எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது, எல்லாமே அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் அப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நம்மளுடைய இஷ்டத்தின்படி யோசிச்சு, நம்முடைய சிந்தனைப்படி, நம்ம மூளைக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பிளான் பண்ணி நம்ம செய்யறோமா? எல்லாமே எதிரடையா இருக்கு. எதுக்கு? தேவனை எப்பொழுதும் நம்ம நம்பிக்கொண்டாரு. ஆக அதனால அவர் பொய் சொல்லணும் அவசியம். அப்ப 4 காரியம் பார்த்தோம். அவர் ஏன் பொய் சொல்லாம இருக்கணும்ன்றதுக்குரிய 4 காரணம் பார்த்தோம். முதலாவது, பொய் சொல்ல மனுஷன் அல்ல. 2வது, அவர் ஒளியா இருக்கிறார், அவர் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 3வது, அவர் சர்வ வல்லமை உள்ளது, எல்லாவற்றையும் மேலும் ஆளுகை கொண்ட தேவன், அவர் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 4வதா பார்த்தோம், எல்லாவற்றையும் அறிந்த தேவன். நமக்கு ஒண்ணும் தெரியாது, நமக்கு தெரியாதனாலாம் இதையும் அதையும் சொல்லி இதையும் அதையும் யோசிச்சு நம்மள நாமே நம்ம இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அது சிந்திச்சு பார்ப்போம். முதல்ல பொய் சொல்ல, அவர் பொய் சொல்லாத தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். 2வது காரியம், அதே 1 சாமுவேல் 15:29 வாசிச்சோம். அவர் மனஸ்தாபப்படாத தேவன். அவர் சொன்னதை குறித்து அவர் மனஸ்தாபப்படாத தேவன். வேதத்துல நிறைய இடத்துல நம்ம வாசிக்கணும். ஆரம்பத்திலே ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வசனத்துல நம்ம வாசிச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியும், மனுஷனை உண்டாக்கினதற்கே அவர் மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனை ஏன் படைச்சேன் அப்படிங்கிறதுக்கே மனஸ்தாபப்படுறத நம்ம அங்க பார்க்கணும். உலகம் ஃபுல்லா பாவம், ஒருத்தன் கூட நோவா மட்டும். உலகம் பூரா பாவம். அவர் மனுஷனை படைச்சதே, இந்த மனுஷன் என்னோட இருப்பான், எப்பயும் நான் சொல்றதை கேட்டு இருப்பான், என்னுடைய வார்த்தை விட்டு விலகி போக மாட்டான்,
என்றைக்கும் என்னோட இருப்பான் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்காக தான் மனுஷனை படைச்சாரு. அந்த பிளான் மாறணும் போது, மனுஷன் எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு வாழும்போது ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாரு. ஏன் இந்த மனுஷனை நம்ம படைச்சோம்? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? நம்ம வாழ்க்கைய ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமா வாழ்ந்து அவரை மனஸ்தாபப்படுத்தாம இருக்கிறோமா? இல்ல இந்த மனுஷன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவரு மனஸ்தாபப்படுகிறவரா இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும். மனஸ்தாபத்தை நம்ம ஆதி ஆகமத்துல பார்ப்போம். 2வது மனஸ்தாபம் யாத்திராகமம் 32வது அதிகாரம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்தை தீங்க செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இங்க பரிதாபம் கொண்டார் அப்படின்னு ஆனா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா காட் ரிலண்டட் அப்படின்னு. ரிலண்டட்னா மனஸ்தாபப்பட்டார். எதுக்கு இந்த மனஸ்தாபம் வந்துச்சு? முன்ன உள்ள காரியங்களை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, மோசே சீனாய் மலையில இருக்கும்போது, கட்டளையில வாங்கி கொண்டு இருக்கும்போது, கீழே ஆரோன் ஒரு கண்ணுக்குட்டியை செய்து, இதுதான் உங்களை நடத்தி வந்த தெய்வம், இதை ஆராதிங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாம் அதை நிறுத்திட்டு, அதுக்கு முன்னாடி எல்லாம் குடிச்சு எல்லாம் கூத்தடிச்சுட்டு எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கர்த்தர் சொன்னாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் நான் இப்படி கொண்டு வந்த ஜனம் தங்களை கெடுத்துக்குச்சு, நீ உடனே கீழே இறங்கி போ அப்படின்னு. இந்த ஜனத்தை நான் அடிக்க போறேன், உன்னை மட்டும் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன். அப்ப இந்த ஒரே ஒரு மனுஷன் போராடுறான். மோசேங்கிற ஒரே ஒரு மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே நீ நடத்தி வந்த மக்கள் எகிப்துல இருந்து நீ கொண்டு வந்தீர், எகிப்தியர் இதை கேட்டா என்ன நினைப்பாங்க? இப்படிப்பட்ட தேவன் தானா அவர், இங்கிருந்து கொண்டு போய் கொல்லுகிற தேவனா அப்படின்னு சொல்லுவாங்களே. அடுத்தது தொடர்ந்து சுத்தி இருக்கிற எல்லா மக்களும் சொல்லுவாங்களே, தவறா பேசுவாங்களே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தீரே, இந்த சந்ததியில இருந்து பெரிய ஜனம் உருவாகும் அப்படின்னு சொன்னீரே, அதெல்லாம் போயிருமே, நீ கொஞ்சம் பரிதாபம் காட்ட மாட்டீரோ? 13வது வருஷத்துல கெஞ்சி பிரார்த்தித்தான். 13வது வருஷத்துல கெஞ்சி பிரார்த்தித்தான். அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்குறோம் அவர் மனஸ்தாபப்பட்டார். அதை சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு மனுஷன், மனஸ்தாபப்படாத தேவன், சொன்னதுக்காக மனஸ்தாபப்படுறவர் இல்ல, சொன்னதுக்காக மனஸ்தாபப்படுறவர் இல்ல, இந்த ஒரே ஒரு மனுஷனோட பேச்சை கேட்டு சொன்னதுக்காக மனஸ்தாபப்பட்டார். எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கோர்வை தான். எங்க சுத்தி சுத்தி பார்த்தாலும் எல்லாமே ஒரே விஷயத்த ஒரே பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும். இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவரோட இருக்கணும், நம்ம எப்பவுமே ஆண்டவரோட இருக்கணும். இந்த ஒரே பாயிண்ட் தான். அவருக்கு இந்த விஷயம் வந்துட்டா மட்டும் போதும். எப்படிப்பட்டவரா இருந்தாலும் இறங்கி வர்றாரு. நான் சொன்ன விஷயம் அதுதான். மனஸ்தாபப்படுகிற தேவன் இல்ல, மாறுகிற தேவன். சொன்னதை குறித்து மாறுகிற தேவன் இல்ல, நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டோம். அங்க மாறுறத நம்ம பார்க்கணும் ஒரே ஒரு மனுஷனோட வார்த்தைக்கு. இன்னைக்கு நம்ம அந்த ஒரு மனுஷனை போல நம்முடைய சபைக்காக, நம்முடைய மக்களுக்காக நம்ம போராடுறோமா? நம்ம நின்னு பாக்குறோமா? தேவன் இங்க அழிக்கிறாரே, நம்ம எல்லாம் நம்ம முழங்கால நின்று இதை நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்டு அவரை மனஸ்தாபப்பட்டு இதெல்லாம் நிறுத்த வைக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அந்த ஒரு மனுஷனா நம்ம இருக்கோமா? தேவன் அப்படி இருக்கிறாரு, மனஸ்தாபப்படுகிற தேவன் அல்ல. நம்ம முழங்கால நின்னு ஆண்டவரே இதை நிறுத்துங்க, இந்த ஜனங்கள் அழியுதே, நிறுத்துங்கன்னு அவர் மனஸ்தாபப்படுத்தி இதை நிறுத்த வச்சிருக்கோம். அவர் நிறுத்துற தேவன், நம்ம கேட்கும்போது நிறுத்துகிற தேவன். அப்ப 3வது ஒரு மனஸ்தாபம் நமக்கே தெரியும். 2 சாமுவேல் 24:16 வாசிக்கிறோம். தாவீது சென்சஸ் எடுக்கக்கூடாது, தொகையிடக்கூடாது, மக்கள் எவ்வளவு தொகையிடக்கூடாது அப்படிங்கறத சொல்லி ஒரு கட்டளையாவே கொடுத்திருக்காரு. ஆனா தாவீது தொகை எடுத்து பாக்குறான். அப்ப தீர்க்கதரிசி மூலமா ஒரு வெளிப்பாடு வருது, நீ செய்தது தவறு, உன் தவறு கேட்ட பலனை நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அப்ப கொள்ளை நோய் அனுப்புமா, என்ன பண்ணணும்? இல்ல எதிரிங்க கையில ஒப்பு கொடுக்கணுமா, இல்ல பஞ்சம் வரணுமா? எதுக்கு நீ ஒப்பு கொடுக்க போற அப்படின்ற கேள்வி கேட்கும்போது
மனுஷனோட கையில விழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னா கொள்ளை நோய் வருது. அப்ப தேவன் மனஸ்தாபப்படுறாரு. ஓ, இந்த ஜனம் ஒரு 70,000 மக்கள் செத்து போறாங்க. ஓ, இந்த ஜனம் அழிந்து கொண்டு போகுது அப்படின்னு மனஸ்தாபப்பட்டு அந்த 2 சாமுவேல் 24:16 வாசிக்கணும். மனஸ்தாபப்பட்டு நிறுத்து, வேண்டாம், இதோட நிறுத்து, சங்கரிக்கிற தூதனை பார்த்து நீ நிறுத்து. தேவன் அப்படிப்பட்டவருங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க ஆதியாகமத்துல வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் மனுஷனுக்கு தண்டனையை கொடுத்துட்டு, தவறுக்குரிய தண்டனையை கொடுத்துட்டு அவரு மனஸ்தாபப்படுறாரு. அவரு ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படுறாரா, என்னோட பிள்ளையாச்சு, என்னுடைய மக்களாச்சு இவர் தவறு செஞ்சுட்டாங்களேன்னு அவரு ஒவ்வொரு முறையும் தண்டனையும் அனுபவிக்கிறாங்களே, ஒவ்வொரு முறையும் மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படாத தேவன் மக்களை படைச்சதுக்காக பட்டாரு முதல்ல. 2வது ஒரு மனுஷனோட அந்த ஒரு ஜெபத்தை கேட்டு அந்த மக்களுக்காக மனஸ்தாபப்பட்டாரு. 3வது என்னுடைய ஜனம் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தவறு செய்து தண்டனை அனுபவிக்குதேன்னு மனஸ்தாபப்பட்டார். 4வது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நினிவே மக்கள் யோனா மூலமா சொல்லி அனுப்புறாரு. நான் கண்டிப்பா தண்டனையை வர வைப்பேன், போய் சொல்லு. அவன் சொல்றான், நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் மனசுக்குள்ளேயே தெரியும். அதான் கடைசியா சொல்றான், நான் தான் அப்பவே சொன்னேன் நீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனஸ்தாபப்படுகிறது. அந்த மக்கள் திரும்பிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. நான் அதுக்காக மனஸ்தாபப்படுறேன். ஏன்னா நான் சொன்னேன் பாத்தியா, நான் தண்டனையை கொடுப்பேன்னு சொன்னதுக்காக மனஸ்தாபப்படுறேன். தண்டனை கொடுக்கவே இல்லை, அவங்க மனம் திரும்பிட்டாங்க. தண்டனைங்கிறது அங்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள மனம் திரும்பிட்டாங்க. அதுக்கு அந்த சொன்னதுக்கு, நான் தண்டனை கொடுப்பேன்னு சொன்னதுக்கு மனஸ்தாபப்படுறதான் நம்ம அங்க பார்க்கணும். அதை சிந்திச்சு பாருங்க. தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஒரு ஒரு வல்லமை உள்ள தேவன், எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு கிருபையை கொடுக்கிற தேவன். நம்ம அதெல்லாம் அசட்டை பண்ணிட்டு இருக்கோமா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனஸ்தாபப்படுறாரு. மனுஷனுக்காக மனஸ்தாபப்பட்டதை பார்த்தோம். ஒரு மனுஷனுக்காக மனஸ்தாபப்பட்டார். மக்கள் படுற பாட்டுக்காக மனஸ்தாபப்பட்டாரு. தவறு செய்வேன், தவறு செஞ்ச மக்களுக்கு தண்டனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே மனஸ்தாபப்படுறாரு. ஆனா வசனம் சொல்லுது அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் இல்லை, ஆனா இந்த மனுஷனுக்காக அவர் மனஸ்தாபப்படுறாரு. இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கோம்? அவர் மனஸ்தாபப்பட வைக்கிறோமா? அவர் கேரக்டரே மாத்துறோமா? நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கு சிந்திச்சு பாருங்க. அவர் பொய் சொல்ல மாட்டாரு, மனஸ்தாபப்பட மாட்டாரு, மனசு மாற மாட்டான்ட்டாரு. 3 காரியம் தான், மனசு மாற மாட்டான்ட்டாரு. ஆனா நம்ம இப்ப பார்த்த எல்லா விஷயத்திலயும் அவர் மனசு மாறினாரு. எதுக்கு? மனுஷன் அவரோட இருக்கணும். இந்த மனிதன் கெட்டழிஞ்சு போக கூடாது. ஒரே ஒரு அல்டிமேட் எய்ம் தாங்க. எல்லாம் எங்க சுத்தினா ஒரே ஒரு வசனத்துலதான் அது எல்லாமே வந்து முடியும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கணும். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 286. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இது ஒண்ணுதாங்க அவருக்கு வேணும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட இருக்கு. இஸ்ரவேல் மக்களை மட்டும்தான் அன்னைக்கு பார்த்தாரு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம், நம்ம எப்படிப்பட்டவர்களா, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருக்கும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். இந்த வசனம், இந்த வேத வசனம், இதை அறிஞ்சு இது மேலும் 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 இன்னும் இது உள்ள காரியங்களை நம்ம தெரிஞ்சு அவருக்கு பிரியமா நடக்கிறதுக்கு, ஒளியில நடக்கிறதுக்கு இந்த வசனங்கள் நம்ம கொண்டு போவோம். இதுதான் அவரோட மெயின் போக்கஸ். பழைய ஏற்பாட்டுல இருந்து இப்போ வரைக்கும் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனுஷனும் வேணும். ஒரு மனுஷன், ஒரு குரூப் மட்டும் தான், இந்த இஸ்ரேல் மக்கள் மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லணும். எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். தேவன் எப்படிப்பட்டவர்? போய் சொல்ல மாட்டாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் போய் அந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், தேவனுடைய 3 காரியங்களை பார்த்தோம். போய் சொல்ல மாட்டாரு, மனஸ்தாபப்பட மாட்டாரு, மனசு மாற மாட்டாரு. ஆனா மனுஷனுக்காக ஃபர்ஸ்ட் விஷயம் போய் சொல்லல, ஏன்னா அவரோட கேரக்டர் எல்லாத்தையும் பார்த்தோம். அடுத்த 2 விஷயத்த பார்த்தோம், அதுல இருந்து அவர் மாறினாரு, மனசு மாறினாரு, மனஸ்தாபப்பட மாட்டாரு. சொன்னதை குறித்து மனஸ்தாபப்பட மாட்டாரு பார்த்தோம். ஆனா மனஸ்தாபப்படுகிறாரு. ஒரே ஒரு விஷயம், மனுஷன் தன்னை தானே
கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் அவருடைய விருப்பம். அது இன்றைக்கு சிந்திச்சு பார்ப்போம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ஆண்டவர்களும் ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஒரு பாட்டு. சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும். இன்னும் வசனத்துல இன்னும் வேரூன்றி அவருக்கு பிரியமானபடி நடக்க தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதாக தேவன் தாமே நம்ம தியானித்த இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.